தினமொரு வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். விளக்கம். சில நேரங்களில் தேவனுடைய மேன்மையான காரியங்களை குறித்து கேட்கும்போது அந்த அளவிற்கு நாம் வாழ முடியுமா, இந்த பொல்லாத உலகத்தில் அந்த அளவிற்கு பரிசுத்தமாக வாழ இயலுமா என்ற கேள்விகளையே கேட்கின்றோம். ஆனால் வாழ முடியுமா முடியாதா என்பது அல்ல முக்கியம். நாம் அவ்விதம் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோமா? அவ்விதம் வாழ விரும்பும் ஒரு வலிமையான தாகம் நமக்கு உண்டா என்பதே முக்கியம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்பதே தேவனுடைய வாக்குத்தத்தம். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. சவுல் ராஜாவை பாருங்கள். அவன் தேவனை அறிந்தவன்தான். தேவனுடைய மகத்துவ வல்லமைகளை வாழ்க்கையில் கண்டவன்தான். தேவன் மேல் பக்தியும் உடையவன்தான். ஆனால் கோலியாத் என்ற மகா ராட்சதன் இஸ்ரவேலருக்கு எதிராக வந்து தேவனை தூஷித்த போது அவனால் எதுவும் செய்ய இயலவில்லை. கோலியாத்தை எதிர்க்க யாரால் இயலும் என்று எண்ணி அவன் பேதலித்து நின்றான். அவனுக்கு தேவனை தூஷிக்கும் கோலியாத்தை வீழ்த்தும் விருப்பம் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவனை மேற்கொள்ள வேண்டும் என்ற உண்மையான பசிதாகம் இல்லை. ஆனால் சாதாரண கொஞ்ச வயது வாலிபனாகிய தாவீது தேவனை கோலியாத் தூஷிப்பதை கண்டு பொங்கி எழுந்தான். தேவனை தூஷிப்பவனை விட்டு விடுவதா என்று கர்ஜித்தான். தேவனை தூஷிப்பவனை யார் தடுத்தாலும் விடமாட்டேன் என்று அவன் வேகமாக அவனுக்கு எதிராக ஓடினான். காரணம் என்ன? அவனுடைய பலம் கொஞ்சம்தான். கோலியாத்திற்கு முன்பு அவன் மிக சாதாரணம். ஆனாலும் தேவனை குறித்த அவனுடைய பசிதாகம் கொஞ்சமல்ல. அந்த அடங்காத ஆவிக்குரிய பசிதாகத்தினால் தூண்டப்பட்டுதான் அவன் கோலியாத்தை எதிர்த்து போரிட தயங்காமல் போனான். ஆம், ஒரு விஷயம் எவ்வளவு கடினமானது என்பது அல்ல, அந்த விஷயத்தில் நம்முடைய தாகமும் வாஞ்சையும் எந்த அளவில் உள்ளது என்பதே முக்கியமாகும். ஆவியின் கனிகள் என்று அழைக்கப்படும் ஆவிக்குரிய நற்குணங்களை வெளிப்படுத்தி வாழ்வதென்பது எளிதான காரியம் அல்ல. பொய்யும் புரட்டும் நிறைந்த உலகில் உண்மையை சார்ந்து வாழ்வது சுலபமானது அல்ல. ஆனாலும் அவ்விதம் வாழ வாஞ்சிக்கும் ஒரு மனிதனை அவனுடைய பலத்தின்படி அல்ல, அவனுடைய வாஞ்சையின்படியும் தாகத்தின்படியுமே தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய வெற்றி அல்ல, அவனுடைய இதயம் நிறைந்த தெய்வீக தாகமே தேவனுடைய நன்மைகளை அவனுக்கு கொண்டு வருகிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.